பிரான்சில் தான் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் உணவக உரிமையாளரும் சமையல் கலைஞருமான ஒருவர் மீது வேலையின்மை உதவித்தொகை மற்றும் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்னதாக 2022ஆம் ஆண்டில் சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் காண்டாமிருக கொம்புகளை வைத்திருந்ததற்காக இவர் தண்டனை பெற்றிருந்தார். 2018ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை தனது உணவகத்தின் வருமானத்தை முறையாக வரி கணக்கில் காட்டாமல் ரொக்கமாக எடுத்து தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி மிகுதியை அவர் இன்னும் முழுமையாக செலுத்தவில்லை. தற்போது வரை சுமார் 4000 யூரோக்கள் வரை அவர் வரி மிகுதி வைத்துள்ளார். இதற்கு மேலாக தனது உணவகத்தின் சமையல் கலைஞராக பணியாற்றிய அதே காலகட்டத்தில் 2019ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2021ஆம் ஆண்டு மார்ச் வரை அவர் வேலையின்மை உதவித் தொகையையும் பெற்றுள்ளார். உணவகத்தின் வருவாய் சுமார் 2.78 லட்சம் யூரோக்களாக இருந்த போதிலும் பொய்யான தகவல்களை அளித்து 41,827 யூரோக்கள் உதவித்தொகையாக பெற்று மோசடி செய்துள்ளார். நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட சமையல் கலைஞர் தான் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டுள்ளதாக கூறினார். நாங்கள் எதனையும் மறைக்க நினைக்கவில்லை. பணத்தின் தேவை எங்கு சென்றது என்று எங்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார். இந்த வழக்கின் மற்றொரு குற்றவாளியான அவரது 56 வயதுடைய மனைவி தனது கணவர் செய்த மோசடி குறித்து ஊரடங்கு காலத்தில் தான் அறிந்ததாக கூறி தனக்கு இதில் தொடர்பில்லை என்றும் மறுத்த போதிலும் இருவருக்கும் விரைவில் சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளது.